தேனினும் இனிய குரல், கேட்க கேட்க திகட்டாத குரல் என்று நாம் எல்லாம் போற்றி பாராட்டக்கூடிய தமிழ் திரைப்பட உலகின் இசை கானக்குயில் பி. சுசீலா அவர்களுக்கு இந்திய தேசிய விருதான சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது 1968ஆம் ஆண்டுக்குரியதாக கிடைத்தது. இன்னும் சொல்லப்போனால் 1967ஆம் ஆண்டு தான் ஆண் பின்னணி பாடல்களுக்கான விருது கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு அடுத்த ஆண்டு 1968ஆம் ஆண்டிலிருந்து பெண் பின்னணி பாடகிகளுக்கும் விருது கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த வகையில் நமது இசைக்குயில் பி. சுசீலா அவர்களுக்கு 1968ஆம் ஆண்டு வெளிவந்த சிவாஜி கணேசன் நடித்த உயர்ந்த மனிதன் என்ற படத்திலே இருக்கக்கூடிய பால் போலவே வான் மீதிலே காயக்கூடிய அந்த வெண்ணிலாவை பார்த்து பாடக்கூடிய நாளை இந்த வேளை பார்த்து என்ற அந்த பாடலுக்காக தான் முதலாக தேசிய விருதை பெற்றார்கள். அடுத்த 2-3 ஆண்டுகளிலே 1971ஆம் ஆண்டு சவாலே சமாளி சிவாஜி கணேசன் நடித்த படம், அதிலே வரக்கூடிய சிட்டுக்குருவிக்கான கட்டுப்பாடு என்ற பாடலுக்கும் அவருக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது கிடைத்தது. இந்த 2 பாடல்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, அந்த உயர்ந்த மனிதன் படத்தில் வரக்கூடிய நாளை இந்த வேளை பார்த்து பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி அவர்கள். சிட்டுக்குருவிக்கான கட்டுப்பாடு அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். 2 பாடலுக்கும் இசையமைத்தவர் MS விஸ்வநாதன் அவர்கள். இதிலே முதல் பாடல் காதல் ரகத்தை சார்ந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா விரக்தி ரகத்தை சார்ந்தது. தலைவன் இன்று இல்லை, அதனால் வெண்ணிலாவே நீ நாளை வா என்று நிலாவை பார்த்து பாடக்கூடிய பாடலாக அது அமைந்திருந்தது. அவருடைய 2வது தேசிய விருது பெற்ற பாடல் பெண்கள் உரிமை பற்றிய அந்த பாடலாக சிட்டுக்குருவி கண்ண கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு இது சொந்த வீடுன்ற மாதிரி அந்த 2 பாடல்களுமே பி. சுசீலாவுடைய இனிமையான குரலில் இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட 2 பாடல்களாக நாம் அதை ஏற்க முடிகிறது. கவிஞர் வாலியினுடைய நாளை இந்த வேளை பார்த்து அந்த பாடலில் வரக்கூடிய பாடல் முழுக்க காதல் வரிகள், வாலிப கவிஞர் வாலி அவருடைய வரிகளை நாம் மிகவும் ரசித்து கேட்க முடியும். அந்த வகையிலே அதில் வரக்கூடிய அந்த சரணங்களாகட்டும், பல்லவிகளாகட்டும், தொகையராகட்டும் எல்லாமே நம் மனதை கவரக்கூடிய ஒரு பாடலாக அது அமைந்திருந்தது. சிட்டுக்குருவிக்கான கட்டுப்பாடும் அதே போல தான். அந்த வகையிலே பால் போலவே வான் மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய் என்று நிலாவை பார்த்து ஆரம்பிக்கின்ற அந்த தொகையரோடு ஆரம்பிக்கின்ற அந்த பாடல், நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வானிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா, அந்த காதல் உருக்கத்தை குரலிலே காட்டியதற்காகவே அவருக்கு இந்திய அரசாங்கம் விருது கொடுத்ததாக நாம் கருதலாம். அந்த பாடல் முழுக்க அந்த விரக தாவம், தலைவன் இல்லை அதனாலே நீ நாளை வரலாம் என்கின்ற அந்த பாடல் நாம் எல்லோரையும் கவரக்கூடியது. சிட்டுக்குருவிக்கான கட்டுப்பாடும் அந்த பாடலும் பெண்கள் உரிமைக்காகவே எழுதப்பட்ட பாடல். 2 பாடல்களுமே பாடிய பி. சுசீலா அவர்களை போற்றி பாராட்டுவோம்.